ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி அழகாக சாரீக்கு பேபி குச் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேபி குச் போட என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு நோட் புக் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்ஸு, ஜரி, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு எம்மிங் ஊசி மாதிரி ஒன்று, ட்ரிம்மர், க்ளூ, அதுக்கப்புறம் ஒரு க்ரோஷா. நம்ம க்ரோஷாங்கிறது ஆரி நீடில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் எத்தனை சுற்று நம்ம எடுத்துக்கணும் இந்த பேபி குச்சிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 150 சுற்று எடுத்துக்கணும். நம்ம அந்த சில்க் த்ரெட்டை 150 டைம் நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் அது திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 150 டைம் நான் சுற்றிக்கிட்டேன். இந்த ஒரு எட்ஜை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி அதை நல்லா கையில் கட்டியாக பிடிச்சிக்கிறேன். சில்க் த்ரெட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட ஒரு எட்ஜை மட்டும் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒரு எட்ஜில் இருக்கிற எல்லா சில்க் த்ரெட்டோட ஸ்டான்ஸாஸையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நான் ஒட்ட போகிறேன். ஏன் ஒட்ட போகிறேன் அப்படின்னா, பேபி குச் போடும்போது நம்மளுக்கு எல்லா சில்க் த்ரெட்டோட ஸ்டான்ஸாஸுமே நீட்டாக உட்காரணும். அப்படி உட்காரலைன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சில்க் த்ரெட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பேபி குச்சி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு அதில் வரிசையாக நான் ஜிக்ஸாக் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஊசி ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஊசியில் ஜரி 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அதில் கோர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளாத்து நம்மளுக்கு பேபி குச் போடுற வரைக்குமே நகராமல் இருக்கணும். அதுக்காக ஒரு வெயிட்டான பொருள் எங்கள் வீட்டில் இருக்குது. அது என்னென்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டுறது தாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வேறு எதுனா வெயிட்டான பொருள் இருந்தாலும் எடுத்து வைங்க. புக்கு எது வேணால் எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த க்ரோஷா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரி நீடலை வச்சு நாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்க போகிறோம். இந்த ஓட்டை சின்னதாக போடணுன்னு இல்லை, கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டேன். ஏன்னா இந்த ஓட்டை வழியாக தான் இந்த சில்க் த்ரெட்டை வச்சு வெளியே எடுக்கணும். நான் கொஞ்சம் சின்னதாக போட்டனால எனக்கு கொஞ்சம் இப்போ கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்படி சில்க் த்ரெட் உள்ளேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக பின்னாடி ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே இப்படி வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலால் இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை, இப்படி பிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஊசியில் நம்ம ஜரி கோத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்படி சில்க் த்ரெட் மேலே வச்சு அதை யூஸ் பண்ணி நான் முடிச்சு போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அதோட சென்டரில் வச்சுட்டு ஒரு சுற்று இப்படி சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சுற்றி அந்த ஊசியை அந்த ரவுண்டு வழியாக இப்படி வெளியே எடுத்து டைட் பண்ணணும். இதே மாதிரி 3 இல்லை 4 டைம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மூணு இல்லை 4 சுற்றுனாவே போதும். அந்த ஜரி யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் 5 இல்லை 6 டைம் சுற்றினாலும் அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காரும். அது சுற்றினதுக்கப்புறம் பேபி குச்சை பின்னாடி இப்படி திருப்பிக்கிட்டு அந்த ஜரிக்கு உள்ளே நம்ம ஊசியை வச்சு வெளியே எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த 1 இன்ச் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம பேபி குச்சை கட் பண்ணி எடுத்துடணும், அவ்வளோதாங்க. இது ஈஸியான மெத்தடு அண்டு ஈஸியான குச்சும் கூட. இவ்வளோதாங்க. இதே மாதிரி சிம்பிளாக அழகாக இருக்கிற இந்த பேபி குச்சை நீங்கள் பட்டு சாரீக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம சாரியில் இருக்கிற ஸ்டான்ஸாக எடுத்து நம்ம கட்டுறத விட இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் வாங்கி பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக ரொம்ப லுக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, பேபி குச் போட்டாச்சு. ஸோ சாரியில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இன்ச் டேப் வச்சு நீட்டாக 1 இன்ச்சுக்கு ஒன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேபி குச்சி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாரீக்கு ஏன் 1 இன்ச்சு நான் சொல்கிறேன்னா, அந்த பேபி குச்சிக்கு நடுவில் இருக்கிற கேப் ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும். நம்ம ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் லுக்கு.
சரி பாருங்கள், இப்போ நான் 3 பேபி குச்சி உங்களுக்காக போட்டிருக்கேன். ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் எப்படி பேபி குச்சி போடுறதுன்னு. இதில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு வேறு டைப்ஸ் குச்சூஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சில்க் த்ரெட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பேபி குச்சி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கர்ச்சீஃப் மாதிரி துணி எடுத்துக்கிட்டு லைனாக ஜிக்ஸாக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஊசியில் வந்து சரி 2 நூல் வந்து கோர்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பேபி குச்சிக்கு, அதனால். ஓகேங்களா?